கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். துரிதமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நமக்கு கர்த்தருடைய பந்தி நமக்கு இருக்கிறது. ஆதலால் ஜெபத்தோடு நீங்கள் இதில் பங்கு பெறும்படியாக உங்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கவனமாக நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை நான் கேட்கிறேன். The miraculous benefits of taking communion. ஐக்கிய விருந்து. இந்த விருந்துக்கு பேர் என்னதுங்க? நீங்கள் பல விருந்துகளை போயிருப்பீங்க, பல விருந்தை பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. இப்போல்லாம் ஒரு கலாச்சாரம் உண்டாயிடுச்சு. அது என்ன கலாச்சாரம்னா, ஒரு 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 ஹோட்டல் இருக்குது, பஃபட்டுன்னு வாங்க அதுக்கு பேர். அதில் போயிட்டு ஒரு ஆளுக்கு 600 800 கட்டிடணும். எவ்வளோ வேணால் நீங்கள் சாப்பிடலாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியலையே. பஃபெட் தானா? புஃபெட்டா? புஃபெட். ஓகே ஓகே, புஃபெட். சரி, அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த அந்த அது நான் மறந்துட்டேன். எக்ஸாக்டாக ஒரு பேர் அதுக்கு இருக்குது. நீங்கள் போய்ட்டு ஒரு பணம் கட்டிடணும் ஒரு ஆளுக்கு. என்னைய ஒரு முறை கூப்பிட்டு போனாங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 600 என்னால் 10 நிமிஷத்துக்கு மேலே சாப்பிட முடியல. எல்லாமே இருக்குங்க. பார்பிக்யூ, வெரி குட், பார்பிக்யூ நேஷன், எல்லாமே இருக்குது. அதாவது கடல் பரப்பனை, ஊர்வனை, நீந்துவனை, நடப்பனை. அங்கே மனுஷன் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கிறான், பொரிச்சு வச்சுருக்கிறான். ஐஸ் வகையில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சாப்பிட்றோம். அப்போ என் கூட நான் சொல்கிறது ஒரு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு ஞாபகம் வைக்க முடியல, என்னால் சாப்பிட முடியல. என் கூட ஒரு பிரதர் சாப்பிட ஆரம்பித்தார். பயங்கரமாக சாப்பிட்டார். கடைக்காரனே டயர்டாகிறான். சோடா வாங்கின்னு வர சொல்லிட்டு குடிச்சிட்டு ஏப்பம் விட்டு திரும்பி சாப்பிட்றாரு. வீட்டுக்கு போகும்போது அவர் ஒரு ஆட்டோவில் கிடத்தி கூப்பிட்டு போகணும். நடக்க முடியல அவரால். பாதி தூரத்தில் நெஞ்சு வலிக்குதுன்ட்டார். இவ்வளோ நண்டு, இவ்வளோ பயங்கர விருந்து. அதுக்கு பேர் என்னதுங்க? இப்போவும் அது இருக்குல்ல சிஸ்டர், இருக்கா அந்த மாதிரி பார்பிக்யூ நேஷன்னா இருக்கா? அது ஒரு விருந்து. இது இந்த விருந்துக்கு பேர் என்னென்னா பாருங்கள், ஐக்கிய விருந்து. என்னங்க? ஐக்கியம். யார் ஐக்கியமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த விருந்து. இங்கிலீஷில் நம்ம யூக்கரிஸ்ட் அல்லது கம்யூனியன் என்று சொல்லுகிறோம். இதை நம்ம இன்னொரு தமிழில் இன்னொரு வார்த்தை கூட சொல்கிறோம், திருப்பந்தி. என்ன பந்தின்னு சொல்கிறோம்? பந்தி. திரு என்றால் கணம், ஆனரபிள், ஒரு கனமுள்ள ஒரு காரியம். இப்போ நம்முடைய சபையில் நிறைய காரியங்கள், ஒழுங்குகள் இருக்குது. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, துதி, ஆராதனை, வேத வாசிப்பு, இது உபவாச ஜெபம், பைபிள் ஸ்டடி, இது மாதிரி. அதில் நம்ம கிறிஸ்தவ ஒழுங்குகளையே கவனிங்கள், நாம் கடைப்பிடிக்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு கடமைகளில் ஒன்று இந்த திருப்பந்தி என்று சொல்லப்படுகிற ஐக்கிய விருந்து. எக்காரணத்து கொண்டும் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்த ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இதை மிஸ் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே, அதன் பிறகும் அப்போஸ்தலர்கள் ஆரம்பித்த முதல் ஆதி திருச்சபையிலே தினந்தோறும் இதை செய்தார்கள், டெய்லி. ஆனால் இப்பொழுது நாம் டெய்லி சந்திக்க நம்மளால் முடியல. அதனாலே சில சபைகளிலே வாரத்துக்கு ஒரு முறை கூட என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் அதன் பிறகு இது ரொம்ப கனம் உள்ளது, இது ரொம்ப ஆனரபிள் திங் அப்படின்றனால இதை மாதத்துக்கு ஒரு முறை வைப்போம் என்று சொல்லி மாதத்துக்கு ஒரு முறை வைத்தார்கள். சில சபைகளிலே இந்த வசதி இருக்கிறதுனால, எந்த வசதி? பாதம் கழுவி. எதை கழுவணுமாங்க? முதல் போய் நீங்கள் ஒருத்தருடைய காலை என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்சவங்க காலை கழுவக்கூடாது. காலை என்ன பண்ணணும்? நீங்கள் சில சபையில் அந்த சபை பேரை சொல்ல விரும்பலை, அந்த பாஸ்டர் பார்த்துனே பார், அந்த பிரதருக்கும் இந்த பிரதருக்கும், அந்த சிஸ்டருக்கும் இந்த சிஸ்டருக்கும் பேரை சொல்லுவார். எப்பா நீ போய் யார் காலை கழுவு, அப்போ நீ அவரு காலை என்ன பண்ணு, கழுவு, ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி கால் கழுவி, பாதம் கழுவி இதை செய்வார்கள். ஆனால் நமக்கு அந்த வசதி இல்லாததுனால நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோன்னா, மாதத்துக்கு ஒரு முறை இப்போ கொடுக்குறோம். இப்போ இந்த மாதம் கம்யூனியன், உங்களுக்கு போன மாதம் கம்யூனியன் எடுக்கும் முறை தெரியுமா தெரியாதா? நம்ம சபையில் எப்போ நமக்கு ஐக்கிய விருந்து? இதுக்கு எப்படி பங்கேற்கணும்னா, ஆயத்தம் முதல்ல என்ன முக்கியமா?
ரொம்ப ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஆயத்தமாக எத்தனை மாதம் ஆண்டவர் கொடுக்குறார்? 1 மாதம் கொடுக்குறார். போதுமா போதாதா? 2வது பரிசுத்தம். என்னதுங்க? பரிசுத்தம். சரி, ஆயத்தம் பரிசுத்தம் எப்படி நாம் செய்து கொள்வது? போன மாதம் நீங்கள் எடுத்ததுலேருந்து இந்த மாதம் நீங்கள் எடுக்க போகிற இந்த நாளுக்கு இடைப்பட்ட 31 நாளும் ஆண்டவரோடு கூட உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருக்கணுமா? என்ன இருக்கணுமா? ஒரு நாள் கூட நீங்கள் ஜெபிக்க என்ன பண்ணக்கூடாதா? தவறக்கூடாது. ஒரு நாள் கூட நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தவறக்கூடாது. வேதம் வாசிக்க தவறக்கூடாது. உங்களை அசுத்தமாக்கி கொள்ளாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும்? அசுத்தமாக்கி கொள்ளாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்முடைய துணிமணிகளை நாம் எப்படி நல்லா வெளுத்து நம்ம போட்டுட்டு வந்து நிற்கிறோமோ, இதில் ஒரு அசுத்தமானால் உடனே இதை நம்ம என்ன பண்ணுறோம்? சரி செய்ய முயற்சி செய்கிறோம். அப்படித்தான் இந்த 1 மாதத்தில் அசுத்தம் எப்படி நாம் ஆவோம் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், வார்த்தையினால் பாவம் செய்யலாம். எதனால்? சிந்தையினால் பாவம் செய்யலாம். எதனால் பாவம் செய்யலாம்? சிலர் தங்கள் சரீரத்தை கெடுத்து கொண்டு சரீரத்தின் மூலமாய் பாவம் செய்கிறார்கள். 3 விதத்தில் நீங்கள் என்ன பண்ணலாங்க? பாவம் செய்யலாம். உங்கள் வார்த்தை, உங்கள் சிந்தை, உங்கள் சரீரம். இதிலிருந்துலாம் உங்களை விலக்கி உங்களை எப்படி காத்துக்கொள்ளுங்கள்? பரிசுத்தம். நம்ம பைபிளில் அடிக்கடி பரிசுத்தம் பரிசுத்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோமே, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தம்னா என்னவா? என்னைய போல் ஒயிட் அண்ட் ஒயிட், முக்கியமாக வேட்டி வேற, ரொம்ப பயத்தோடு தான் நின்றுட்டுருக்கவங்க முன்னாடி. இது பரிசுத்தம் அல்ல. பரிசுத்தம்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க? மற்றவங்க பார்க்குற மாதிரி என்ன பண்ணணுமா? ஜபம் பண்ணணுமா? சத்தமாக பண்ணணுமா? தூய தமிழில் பண்ணணுமா? ஸ்லோ மோஷனில் நடந்து ஸ்லோ மோஷன்லேயே வரணுமா? அதுக்கு பேர் தான் என்னதாங்க? பரிசுத்தம். சிலர் சொல்கிறாங்க சிரிக்கவே கூடாதான், முகத்தை சீரியஸாக வச்சுருக்கணுமா? என்னன்னு கேட்டால் அதுக்கு பேர் தான் பரிசுத்தமா? இதெல்லாம் தவறான ஒரு கான்செப்ட், இதெல்லாம் தவறான ஒரு உபதேசம். பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு உண்மை அர்த்தத்தை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த பலிபீடம் எனக்கு ரொம்ப பரிசுத்தமான காரியம். நான் நிற்கிற இந்த மூலஸ்தானம் மகா பரிசுத்த ஸ்தலத்து போல் நான் என்ன பண்ணுறேன்? இங்கே இருக்கிறவர்களை நான் ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுவேன். இதுக்குள்ளே கால் வச்சு வரவங்களும் ரொம்ப கவனமாக பயபக்தியோடு என்ன பண்ணணும், வரணும்னு நான் சொல்லுவேன். இப்போ என்னுடைய பலிபீடத்தில் பைபிள் இருக்கிறது, விசுவாச அறிக்கை இருக்கிறது, ஜெப புத்தகம் இருக்கிறது, ஒரு கேலண்டர் இருக்கிறது, ஒரு செல்ஃபோன் இருக்கிறது. இப்போ இதில் எது காஸ்ட்லின்னு நினைக்கிறீங்க? பொய் சொல்லாமல் சொல்லணும். ஐஃபோன் வச்சிருக்கு இங்கே. சரி, பரவாயில்ல, நான் உங்களை அப்படியே நம்புகிறேன். நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ என் பலிபீடத்தில் 1 சவரன் தங்க கட்டி பைபிள் வைக்கிறேன். கண் எதில் போவோம்? சிஸ்டர் பார்த்தீங்களா? 2யும் என்ன பண்ணுவோம்? வெரி குட். கண்ணு கட்டாயம் என்ன பண்ணுவோம்? 2யும் பார்க்கும். வெரி குட். ஆனால் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அதாவது தேவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கல்ல, அதுதான் பரிசுத்தமாக. அடுத்து பரிசுத்தத்துக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல இவ்வளவும் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு காற்றடிச்சு டஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுது, வருது. நான் முதல்ல எதை எடுப்பேன்னா, இந்த பைபிளை எடுத்து அதை மூடிக்கொள்வேன் அனைத்து. ஏன்னா இந்த இடம் என்ன ஆகுதுங்க, அசுத்தமாகுது. அதனால் நான் பைபிளை எடுத்து தனியாக என்ன பண்ணுறேன், அணைச்சி இதை பாதுகாக்கிறேன். அப்போ அதுக்கு பேர் என்னன்னா, உண்மையான அர்த்தம் பரிசுத்தம். கவனிங்க, த ரியல் மீனிங் ஆஃப் ஹோலினஸ். வாட் இஸ் ஹோலினஸ்? செப்பரேட்டட் லைஃப், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ஹாகியோன்னு சொல்லுவாங்க மூல பாஷையில். பரிசுத்தம்னா என்ன தெரியுமாங்க? அசுத்தமான இடத்திலிருந்து வேறு பிரித்து தனியே கொண்டு வந்து வச்சிடுறேன். இதுக்கு பேர் தான் என்னதுங்க? இப்போ இந்த 31 நாள் நீங்கள் கம்யூனியன் எடுக்க கேப் இருக்குது. உங்களை நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? என்ன வாழ்க்கைங்க? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? பரிசுத்தமாய் நீங்கள் வாழ்ந்தீர்களா?
தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் வாழ்ந்தீர்களா? அப்படி நீங்கள் வாழ்ந்திருந்தால் உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தாமல் இருக்கும் என்று சொன்னால், அதாவது நீ சரியாக இருக்கப்பா, நீ போய் ஜெபம் பண்ணிவிட்டு கம்யூனியன் என்ன பண்ணு எடுன்னு உங்கள் மனசாட்சி சொன்னால், நீங்கள் இதில் என்ன பண்ணலாம்? பங்கு பெறலாம். ஒருவேளை உங்கள் மனசாட்சி இல்லை, பிசாசுக்கு பேர் என்ன தெரியுமா? குற்றம் சாட்டுகிறவன். அவன் பேர் என்னதுங்க? கண்டம் பண்ணுறோம். எப்போவோ நீங்கள் செஞ்ச தப்பை இப்போ கொண்டு வந்து என்ன பண்ணுவான்? ஞாபகம் பண்ணிட்டு, உனக்கும் ஆண்டவருக்கும் உறவு சரியில்லை, நீ எதை எடுக்காத, கம்யூனியன் எடுக்காதன்னு அவன் உங்ககிட்ட சொன்னானா, அவன் பயப்படுறான் உங்களை பார்த்து. அவன் என்ன பண்ணுறான்? நீங்கள் உடனே ஆமாம், ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? நல்லா ஜெபம் பண்ண போகிறேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன ஆகிட போகிறேன்? ரெக்கன்சைல், ஒப்புரவாக போகிறேன். ஒப்புரவாயிட்டு நான் என்ன எடுக்க போகிறேன்? பந்தி எடுக்க போகிறேன். நீங்கள் பந்தி எடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பாவங்கள் எல்லாம், குற்ற உணர்வெல்லாம் இந்த பந்தி கழுவி சுத்தம் பண்ணிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய் அடுத்த மாதம் கம்யூனியன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆயத்தத்தையும் பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் கம்யூனியன். சுருக்கமாக உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? சொல்லிட்டேன். கம்யூனியன். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே, சற்று கவனமாய் கவனிங்கள், அநேகம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறார். ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் எங்கெல்லாம் கொடுத்தாருன்னு. 5000 குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுத்தார். ஞாபகம் இருக்கா? 3 நாள் மலை பிரசங்கம் பண்ணிட்டாங்க. புருஷங்க மாத்திரம் 5000 பேர். குடும்ப தலைவர்கள் யார்? ஒரு வீட்டில் குடும்ப தலைவர்னா யாரை சொல்கிறோம்? நம்ம ஆணை சொல்கிறோமா பெண்ணை சொல்கிறோமா? சரி, எல்லா ஊர்லேயும் அதுதான். அப்போ அன்னைக்கு வந்தவங்க 5000 குடும்பங்களுக்கு சோறு போட்டார். அதுக்கப்புறம் 7000 பேர் என்ன பண்ணாங்களாம்? அதுக்கப்புறம் 4000 பேர் சாப்பிட்டா. 3 இடம், 5000, 4000, 7000. நிறைய வீட்டில் பசித்தோர்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார்? சாப்பாடு கொடுத்துருக்கார். ஏசப்பாக்கு நெருக்கமான குடும்பம் பைபிளில் 1-2 குடும்பம் இருந்திருக்குன்னு போட்டிருக்கு. மரியாள், மார்த்தாள், லாசரு, 3 பேரும் ஒரே குடும்பம், ரொம்ப க்ளோஸ். பேதுரு வீட்டில் அதிகமாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? 100க்கு அதிபதி அவர்லாம் ஆண்டவர் அந்த பக்கம் போயிருக்கிறார். இப்படி ரொம்ப க்ளோஸான ஆட்கள்லாம் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாங்க? இருந்திருக்கிறாங்க. நிக்கதேமு ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸ். ஆனால் என்ன நடந்ததுன்னு கவனிட்டிங்கன்னா, முதல் முறை திருப்பந்தி கொடுக்குறார். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் இருக்குது, வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். லூக்கா 22ஆம் அதிகம் முதல் நேரம் அப்போ தான் கொடுக்குறார். ஒரு புது வீட்டை எடுக்க சொல்கிறார், மேல் வீடு. அந்த வீடு சுத்தமாக என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? அந்த வீட்டை ஆயத்தம் பண்ணுன்றார். என்ன சொல்கிறாரு? அந்த வீட்டு எஜமான் கிட்ட சொல்லு, என் ஆண்டவருக்கு அது வேண்டும். உடனே அந்த வீட்டை போய் மேல் வீட்டாரைய சுத்தம் பண்ணிங்க, ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. நேராக எத்தனை பேரை கூப்பிட்டு போகிறார் தெரியுமா? 12 பேரை மட்டும்தான் கூப்பிட்டு போகிறார். ஏசப்பாக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸான ஒரு உறவு இருக்குது, அதை விட்டுட்டீங்களே. அதை விட க்ளோஸான ஒரு உறவு இருக்குங்க, பேதுரு, யோவான், யாக்கோபை விட. அவங்கள விட்டுட்டீங்களே. அவங்கள மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள், ஆண்டவருக்கு க்ளோஸ் ரிலேஷனா இல்லையா? அவர் ஏசப்பாக்கு என்ன வேணும்? அந்த அம்மா உங்களுக்கு தெரியுமா? முதல் பந்தியில் மரியாளுக்கு கூட ஆண்டவர் அழைப்பு கொடுக்கவில்லை. லாசரு ஃப்ரெண்டுன்னு சொன்னார், அழைப்பு கொடுக்கவில்லை. 100க்கு அதிபதி ரொம்ப க்ளோஸ், அழைப்பு கொடுக்கவில்லை. நிக்கதேமு ரொம்ப க்ளோஸ், ஆண்டவர் அழைப்பு கொடுக்கவில்லை. வெறும் 12 பேருக்கு மட்டும்தான் ஆண்டவர் என்ன கொடுத்தார்? அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லட்டுமா? ஆண்டவர் யாரை தான் மைண்டில் ரொம்ப க்ளோஸாக வச்சுருந்தாரோ, தான் சொல்கிறத அப்படியே செய்வாங்கன்னு நினச்சாரோ, யாரை ரொம்ப நம்பினாரோ அவங்கள மட்டும்தான் என்ன பண்ணார்? மேலே வர சொன்னார், கதவை பூட்டிட சொன்னார். வேறு யார் வந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணுங்க. திருப்பந்தினா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? ஆண்டவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க தான் அந்த பந்தியில் என்ன பண்ண முடியுமா? ஸோ இதெல்லாம் திருப்பந்தியை குறித்ததான ஒரு முக்கியமான காரியம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய திருப்பந்தியை குறித்ததான தவறான கண்ணோட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகுதி இல்லாமல் இதை புசித்தால். எது இல்லாமல்? தகுதி இல்லாமல் என்றால் என்ன அர்த்தம்? அபாத்திரமாய், அன்வர்தி, இங்கிலீஷில் போட்டிருக்கு அன்வர்தி மேனர்.
அபாத்திரமாய் நீங்கள் இதை புசித்தால் உங்களுக்கு என்ன நடக்குமா? ஆக்கினை தீர்ப்பு வரும். பனிஷ்மெண்ட் என்ன பண்ணுமா? வருமா? ஜட்ஜ்மெண்ட் வருமா? அடுத்து பார்த்தீங்கன்னா பலவீனம் வருமா? சிலர் நித்திரையும். அப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் எனக்கு ஒரு சிலர்லாம் தெரியும், அவர் கம்யூனியன் எடுப்பார், ஆனால் அவருடைய வாழ்க்கை நல்லா இல்லை, எனக்கு தெரியும், அவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா? அவர் கம்யூனியன் எடுத்திருக்காரு, ஆனால் நித்திரை அடையவில்லையே. நித்திரைனா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டெத்து. அவர் சாகலையே. அப்போ நீங்கள் சொல்கிறது பொய்யா? ஆண்டவர் சொல்கிறது பொய்யா? ஆத்மா செத்து போயிடுச்சு. எது செத்து போயிடுச்சு? தேவனுக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன ஆயிடுச்சு? கட் ஆயிடுச்சு. தேவனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ள உறவு கட் ஆயிடுச்சுன்னா அதை ஆண்டவர் சொல்கிறாரு சாவு அப்படின்றாரு. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாருங்க? டெத். மரணம் அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? பயன்படுத்துகிறார். ஆனால் இதை தகுதியோடு புசித்தால், நல்லா கவனிங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்குமா? என்ன கிடைக்குமா? கவனிங்க, இந்த காலை வேளையில் யாராவது சரீரத்தில் பலவீனத்தோடு இங்கே வந்திருந்தீங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்கல்ல, டாக்டருங்க இப்போ பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் ஊசி என்ன பண்ணுறதில்ல, தேவைப்பட்டால் கேட்டுட்டு போடுறாங்க. மாத்திரை என்ன பண்ணுறாங்கன்னா எழுதுறாங்க. இங்கே பாருங்கள், சளி பிடிச்சிருக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு பேப்பர் எடுத்து என்ன எழுதுறாரு, அப்படியே நம்பி போய் அந்த பேப்பரை காட்டி கடையில் என்ன வாங்குறீங்க? என்ன நம்பிக்கை? எப்படி நல்லாகும்? நல்லாயிடும். எப்படி? டாக்டர் சொல்லிட்டார். யார் சொல்லிட்டார்? அவர் மருத்துவம் படிச்சிருக்காரு. என்னை செக் பண்ணி என்னை டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாரு, எனக்கு என்ன ஆயிரும்? நல்லா ஆயிரும். ஜுரம், அதுக்கு ஒரு மாத்திரை. தீராத வியாதி, அதுக்கு ஒரு மாத்திரை. சிலர்லாம் சொல்கிறார் 3 வருஷம் போடுங்க, என்ன ஆயிரும்? நம்பி கரெக்டாக என்ன பண்ணுறோம்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நாம் இவ்வளவு நம்பி போய் அப்படியே வாங்கி செய்கிறோமே, இது தேவனுடைய வார்த்தை, சர்வ லோகத்தையும் உருவாக்கின வார்த்தை. இந்த வார்த்தை, இந்த இரத்தத்தை இப்பொழுது உங்கள் சரீரத்துக்குள்ளே நீங்கள் பானம் பண்ண போகிறீர்கள். நீங்கள் முழு விசுவாசத்தோடு நிச்சயத்தோடு இதில் இந்த பந்தியில் இப்போ நீங்கள் பங்கு பெற்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹீலிங் இப்போ நடக்கும். உங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதம் இப்போ என்ன பண்ணுங்க நடக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? செய்வார் உங்களுக்கு. அதுக்கு உங்களுக்கு தேவை என்னென்னா, எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போனால் சரியாயிரும். சிலர்லாம் நான் இப்படி சொல்லி கேட்டிருக்கேன், உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, டாக்டர்கிட்ட போய் ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றினா சரியாயிரும். என்ன ஏற்றணுமா? கேட்டிருக்கீங்களா நீங்கள்? அதே போல் சிலர்லாம் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்த உடனே சரியாயிருவாங்க. நான் ஒரு நாள் டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் இது சிலருக்கெலாம் தூக்கம் வர மாட்டேதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ஒரு மாத்திரை கொடுக்குறீங்களே தூங்குறதுக்கு, அப்படி ஒரு மாத்திரை இருக்கான்னு கேட்டால் அவர் சொன்னார், வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, தூங்குவதுக்குன்னு ஒரு மாத்திரை இல்லவே இல்லையா. தூங்குறதுக்குன்னு ஒரு மாத்திரை. ஆனால் அந்த மாத்திரை என்ன பண்ணுமா? தூக்கத்தை தூண்டுகிற மாத்திரையா, தூக்கத்தை ஸ்டிமுலேட்டரா. ஆனால் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அன்றைக்கி நைட் எதை போடுறீங்க? உங்கள் மூளை சொல்லிடுது, இப்போ நீ என்ன போட்டிருக்க, அந்த மாத்திரைக்கு பேர் என்ன மாத்திரை? தூங்கிரு. நேராக போய் என்ன பண்ணிடுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டு டியூன் ஆகி அவங்க என்ன பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த மாத்திரையை டாக்டர் சொல்கிறாரு, மெடிக்கல் ஷாப்பில் எல்லோரும் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, அப்படி கொடுத்தாலும் அது ஒரிஜினல் தூக்க மாத்திரை கிடையாது. ஒரிஜினல் தூக்க மாத்திரை யாருக்கு கொடுப்பாங்களா? மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, மனநோயின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அதை கொடுப்பாங்களாம். அது என்ன பண்ணுமா, அவங்க மூளைக்கு போகிற நரம்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கட்டி ஒருங்கிணைத்து ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்கள அப்படியே படுக்க வைக்குமா. கிட்டத்தட்ட மூளை வேலை செய்யாத அளவுக்கு அது என்ன பண்ணுமா செய்ய. அந்த மாத்திரைக்கு அவ்வளோ பவர் உண்டா. அதை தொடர்ந்து போட்டுட்டு வந்தால் உங்கள் நரம்பு மண்டலங்கள் எல்லாம் தளர்ச்சி அடைந்து உங்களால் ஒரு பொருளை கூட என்ன பண்ண முடியாதான், தூக்க முடியாமல் கை நடுக்கம் கண்டு நியூராலஜி ப்ராப்ளமில் கொண்டு போய் அது என்ன பண்ணிடுமா. அதனால தான் டாக்டரே சொல்லுவார், இதை ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் எடுக்கக்கூடாது. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம டாக்டருடைய வார்த்தையை எவ்வளோ நம்பி செய்கிறோம் சரியாயிரும்னு. ஆனால் இன்றைக்கி இந்த பந்தி வேதம் சொல்லுது, அவர் தழும்புகளால் இந்த அப்பத்தை நாங்கள் பிட்டு கொடுக்குறோமே, அது அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், புதிய உடன்படிக்கை. நம்மோடு கூட என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், உனக்கு நான் விடுதலை கொடுத்தே தீருவேன். இந்த திராட்சை ரசத்தை அந்த ரத்தமாக நினச்சி நீங்கள் புசிக்கும் போது, நான்
என்னுடைய இந்த 24 வருட ஊழிய அனுபவத்திலே பார்த்ததை சொல்லுகிறேன். அநேகர் எனக்கு சாட்சியாக சொல்லியிருக்காங்க, கேன்சர் குணமாயிருக்கு. எது எடுத்து? கர்த்தருடைய பந்தியை எடுத்து எனக்கு என்ன குணமாயிருக்கு? ஒரு சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க, மூல வியாதி எனக்கு குணமானது, நான் கர்த்தருடைய பந்தியை எடுத்து. தோல் வியாதி எனக்கு குணமானது, இருதய வியாதி எனக்கு. இத்தனையும் நான் சாட்சியாக கேட்டதை தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன். இந்த பந்தியை பயபக்தியோடு கனத்தோடு நீங்கள் வந்து பங்கு பெறும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இப்பொழுது வேகமாக 4 குறிப்புகளை நான் சொல்லி முடிக்கப் போகிறேன். கம்யூனியன் என்றால் என்ன? இன்றைக்கு செய்தியின் தலைப்பு ஐக்கியம். தேவனோடு நல்ல ஐக்கியத்திலிருந்து இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஐக்கிய விருந்தின் மூலம் உண்டாகும் அற்புதங்களும் நன்மைகளும் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். டிவியில் ஒரு வார்த்தை போடுகிறாள், கொஞ்சம் கவனிங்கள். நான் அப்படி தமிழில் நான் சொல்கிறேன். கம்யூனியன் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லைஃப். கம்யூனியன் என்ன அர்த்தமா? முதல் குறிப்பு, அவர் வாழ்க்கையை நமக்கு அவர் கொடுக்குறாராம். எதை கொடுக்குறாராங்க? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லைஃப். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வியாதி வந்ததா? டிப்ரெஷன் வந்ததா? அவருக்கு மன அழுத்தம் வந்ததா? ஏதாவது பிரச்சனை அவரை மேற்கொள்ள முடிந்ததா? சொல்லுங்க, மேற்கொள்ள முடிந்ததா? முடியலையா? முடியல. அப்ப அந்த வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு. இயேசு உயிரோடு இருக்கும்போது சொன்னார், மத்தேயு 11:29, வருத்தப்பட்டு நீங்க எல்லாரும் என்னிடத்துல, நான் உங்களுக்கு என் நுகத்தை உங்களுக்கு தரேன், என் லைஃபை உங்களுக்கு கொடுக்குறேன். உங்க நுகத்தை, பாரத்தை என் மேல வச்சிருங்க. நான் கொடுக்குற என் நுகம் லகுவாயும் அதில் ஒன்றுமே இல்லை. அப்போ முதல் குறிப்பு என்னென்னா, கம்யூனியன் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லைஃப். அவர் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து நன்மையும் நம்ம மேலே வருதான், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தீமையும். நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், உங்க அனைத்து நன்மையும் என்மேல் வந்ததால் எங்க அனைத்து தீமையும் உம்மேல் வந்தது. சொல்லுங்க, உங்க அனைத்து நன்மையும் என்மேல் வந்ததால் எங்க அனைத்து தீமையும் உம்மேல் வந்தது. இதுதாங்க சிலுவையில் நடந்தது. அல்லேலூயா. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லைஃப். இப்போ இந்த பந்தியில் நீங்கள் பங்கு பெறும்போது ஒரு புதிய தேவனுடைய ஜீவன் உங்கள் இருதயத்துக்குள்ளே ஊற்றப்பட போகிறது, உங்கள் சரீரத்துக்குள்ளே ஊற்றப்பட போகிறது. அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். அல்லேலூயா. முதலாக அப்பம் திராட்சரசம் என்று வந்த ஒரு இடம் இருக்கு பைபிளில். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். மெல்கிசேதேக்கு ஆபிரகாம். இந்த மெல்கிசேதேக்கு என்ற மனிதரை குறித்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 110ஆம் சங்கீதத்தில் இருக்கிறது. எபிரேயர் 5, 6, 7 இருக்கிறது. இந்த மெல்கிசேதேக்கு யார் என்றால், மெலக் என்றால் ராஜா, செதேக் என்றால் நீதி. மெல்கிசேதேக், மெலக் என்றால் ராஜா, கிங். செதேக் என்றால் நீதி. ஃபுல் ஃபார்ம் சொல்கிறேன், மை கிங் இஸ் ரைச்சஸ். என் ராஜா நீதியின் ராஜா. ஏசப்பாவுக்கு நிறைய பேர், அதில் ஒரு பேர் என்னதாங்க? நீதியின். இவர்தான் முதல் ராஜா பைபிளில். இவர்தான் முதல் ஆசாரியர். இவர் ராஜாவுமா இருந்தார். இப்படி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த அந்தஸ்தில் இருந்தார். அப்போ இந்த மெல்கிசேதேக்குன்ற மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சமமானவர், ஒப்பானவர் என்று காட்டப்பட்டிருக்கிறது. மெல்கிசேதேக் அவர் பேர். என் ராஜா நீதியின் ராஜா. சங்கீதம் யார் இந்த ராஜா? அவர் மகிமையின் ராஜா, அவர் நீதியின் ராஜா. இயேசு கிறிஸ்து பவனியில் வரும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், நீதியின் ராஜா. அப்போ மெல்கிசேதேக்கு யாரை காட்டுகிறது? ஆண்டவராகிய மெல்கிசேதேக்கு பைபிளில் ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்னதுங்க? ஆல்பா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் ஐயாவுக்கு ஆண்டவர் சொல்ற, என் பேர் ஆல்பா, ஆதியும் இல்லை. மெல்கிசேதேக் என்ற ராஜாவுக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, பிறப்பும் இல்லை,
இறப்பும். அப்போ அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்துவே தான். அவர் யாருங்க? பவுல் சொல்ல ஒரு இடத்துல, இவரை யார் என்பதை குறித்து எனக்கு நன்றாய் தெரியும், ஆனால் நான் சொன்னால் உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியாது, அதனால் நான் அதை இப்போ என்ன பண்ணல, சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இந்த மெல்கிசேதேக்குன்ற ராஜா ஆபிரகாமை சந்திக்கிறார். முதல் கம்யூனியனை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அவங்க சந்திக்கும் போது அங்கே 2 பேரும் கம்யூனியன் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த மெல்கிசேதேக்கு என்ற ராஜா சாலேமின் ராஜா. எருசலேம்ன்றாங்க இல்லையா, எருசலேமுக்கு முந்தைய பெயர் சாலேம், சமாதானம். எருசலேம் தாவீது வைக்கிறார், இழந்த சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டேன். எருஷாலேம், இழந்த சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டேன். ஆபிரகாம் தன் தம்பி ஒரு இடத்துல மாட்டிக்கொள்கிறான், லோத்து. உடனே ஆபிரகாம் தன் வீட்டில் வேலை செய்கிற கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு போய் யுத்தம் பண்ணி தன் தம்பியை விடுதலையாக்கி ரொம்ப டயர்டாக திரும்பி வர்றார். ஆதியாகமம் 14க்கு நேராக உங்கள் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க. 318 பேரை கூட்டிட்டு போறார் ஆபிரகாம். எத்தனை பேரை கூப்பிட்டு போறாருங்க? 318 பேரை கூப்பிட்டு போறார். எல்லாமே அவங்க வீட்டு வேலை செய்கிற வேலைக்காரங்க. வேலைக்காரங்களை கூப்பிட்டு போய் சண்டை போட வச்சா எப்படி இருக்கும்? ஒருத்தன் துணி துவைப்பான், ஒருத்தன் மண்வெட்டி எடுத்து, இப்படி தான் வேலை. ஆனால் பெரிய ராஜா கிட்ட போய் சண்டை போட்டு, ஆபிரகாம் வெறும் தாத்தானே காட்டிக்கிட்டு இருப்போம். அவர் பெரிய ஃபைட்டர். ஆக்சுவலி ஃபைட் பண்ணி வின் பண்ணி தம்பியை மீட்டுக்கிட்டு திரும்ப வரார். வரும்போது ரொம்ப டயர்டாக வரார். அப்போ நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 14, ஜெனிசிஸ் சாப்டர் 14, 18ஆம் வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து, அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து, திராட்சை ரசமும் கொண்டு வந்து எதை கொண்டு வராருங்க? அப்பமும். பைபிளில் அப்பம் மாத்திரம் தனியாக வந்தால் அது சாபத்தை குறிக்குது, திராட்சை ரசம் மாத்திரம் தனியாக வந்தால் அது சாபத்தை குறிக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த செய்தியை நான் உங்கள் முன்னாடி கொடுத்துருக்குறேன், எனக்கு ஞாபகம் வருது. அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தால் அது ஐக்கியத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறதா? அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன்னதமான தேவன் போட்டிருக்குல்ல, ஏல் எலியோன் அப்படின்ற வார்த்தை. ஏல் எலியோன், த மோஸ்ட் ஹை காட், உன்னதமான. இந்த சாலேமின் ராஜா மெல்கிசேதேக்கு யாருக்கு ஊழியம் செய்கிறார்? உன்னதமான தேவன், பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் என் பிதா என்னை அனுப்பின காரியத்தை செய்யும்படியாய் வந்தேன். என் பிதா என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அவங்க அம்மாவை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே என் வேலை இன்னும், அவர் சொன்னா நான் என்ன பண்ணுவேன். அப்போ இந்த மெல்கிசேதேக்குன்றது யாரை தான் குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரொம்ப டயர்டா சோர்ந்து போய் வர அந்த ஆபிரகாமை நோக்கி ஆசீர்வதித்து அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனுடைய நாமத்தினாலே நான் உன்னை என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். ஆங்கில வேதாகமத்தில் ஒரு பைபிளில் போட்டிருக்கு, ஐ வில் கிவ் யூ த பீஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமாதானத்தை நான் உனக்கு என்ன பண்றேன். அப்ப இந்த பந்தியில நீங்க பங்கு பெறும்போது, முதல் குறிப்பு போடுங்க தம்பி, இந்த பந்தியில நீங்க வந்து பங்கு பெறும்போது இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கங்க, உங்களுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா சூப்பர் நேச்சுரல் பீஸ். என்ன பீஸாங்க? பணத்தினாலும் பட்டம் பதவினாலும் சொத்து சுகத்தினாலும் கிடைக்காத ஒரு, இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தையெல்லாம் சொன்னார் உயிரோடு இருக்கும்போது, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன், அது உலகம் கொடுக்க முடியாத சமாதானம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பந்தியில் ஜெபத்தோடு பாத்திரத்தோடு நீங்கள் வந்து பங்கு பெற்று பாருங்கள். யாராலும் உடைக்க முடியாத ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஷாலோம். இவர் எந்த ஊர்லேருந்து வந்த ராஜாவாங்க? இவரை பார்த்த உடனே ஆபிரகாமுக்கு முதல் வந்தது ஷாலோம். ஷாலோம்னா என்ன அர்த்தங்க? அதை தான் முகமதியர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது சொல்லிக்கிறாங்க, ஷலாம் அலைக்கும் அப்படின்னு. ஒருத்தரை பார்த்து சொன்னால் ஆப்போசிட்டில் இருக்கவர் சொல்கிறார், வா அலைக்கும் அஸ்ஸலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உன்னதமான தேவனுடைய சமாதானம் எனக்கு உண்டாயிருக்கிறது போல
உனக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. நாங்கள் ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து வந்தவர்கள். ரோமன் கத்தோலிக்க சபையில் ஆராதனை முடிந்த பிறகு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 2 கையையும் இப்படி கூப்பி வலதுபுறமும் இடதுபுறமும் சென்று என்ன சொல்லுவாங்க? சமாதானம். அப்படி என்ன சொல்லுவாங்க? சமாதானம். தேவன் நமக்கு கொடுக்கிறது உலகம் தரக்கூடாத இந்த பந்தியில் அந்த ராஜாவை அப்பமும் திராட்சரசமும் கொடுத்த உடனே அதை வாங்கி பருகின உடனே இந்த மனுஷன் ஆபிரகாமுக்கு அவர் ஆபிரகாமே இன்னும் மாறல, ஆபிராமா தான் என்ன பண்ணுறார்? இந்த மனுஷனுக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த வார்த்தைக்கு ஒரு வார்த்தை போட்டிருக்கு இங்கிலீஷில், நான் அதை எழுதிட்டு வந்திருக்கேன் பாருங்க. நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். ஒன்றும் தவறாமல், ஒன்றும் முறியாமல், உடையாமல் நான் உனக்கு என் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறேன்? இந்த பந்தியில் நீங்கள் பங்கு பெறும்போது உங்களுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த முறிவும், எந்த உடைச்சலும், எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு வராதபடி இந்த பந்தி ஒரு பெரிய தெய்வீக சமாதானத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தரப்போகிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த பந்தி என்ன கொடுத்தது ஆபிரகாமுக்கு? ஆதியாகமம் 15:1 வாசிக்கலாம். ஜெனசிஸ் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, என்னதுங்க? ஆபிரகாமுக்கு உண்டாகி. அதுக்கு மேல ஒன்னு வாசிங்களே. இந்த காரியங்கள் நடந்த பின்பு. ஆஃப்டர் தீஸ் திங்ஸ். வாட் திங்ஸ்? எந்த காரியம்? மறுபடியும் இந்த காரியம் ஆரம்பிக்கிறீங்களே. அப்பமும் ரசமும் சாப்பிட்ட பிறகு என்ன நடந்தது? அந்த பந்தியில ஆபிரகாம் பங்கு பெற்ற பிறகு அவருக்கு நடந்த அடுத்த காரியம் என்ன? வாசியுங்கள். ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே பயப்படாதே. இங்க பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பிறகு இரண்டாவது லைன், கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி. செகண்ட் பாயிண்ட் என்ன தெரியுமாங்க? இந்த பந்தியில பங்கு பெற்றீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வந்து எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அது உண்டாக்கி கொடுக்கும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? போடுங்க தம்பி. You can expect your answer from God. இந்த பந்தியில பங்கு பெறுகிறவர்களுக்கு தேவன் அவர்களுடைய ஜெபத்துக்கு பதிலை தருவார். தேவன் அவருடைய ஜெபத்துக்கு தம்முடைய வார்த்தையினாலே பதிலை தருவார். இந்த பந்தியிலே நீங்கள் விசுவாசத்தோடு நம்பி பாத்திரத்தோடு பங்கு பெறும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்கள் எல்லா சூழ்நிலையும் மாற்றத்தக்கதான வார்த்தையாய் இறங்கி வரப்போகிறது. அல்லேலூயா. ஒரு அம்மா வீட்டில் எண்ணெயும் மாவும் இல்லை, பஞ்சம், சாக போது, தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணுறார். வார்த்தையின்படி செய். வேதம் சொல்லுது, அவள் போய் அப்படியே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தால் அப்பமும் மாவும் குறைவு இல்லை. இப்போ இந்த பந்தியில் நீங்கள் பங்கு பெறும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இது என்னன்னா, ஏன் மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம இதை கொடுக்குறோன்னா, இது ரொம்ப மகிமையான காரியம். அடுத்த மாதம் வரைக்கும் உங்களை இது என்ன பண்ணும்? அப்படியே கர்த்தருடைய ஐக்கியத்திலே வச்சுருக்கோம். முதலாவது உங்களுக்கு இழந்த சமாதானத்தை மீட்டு என்ன பண்ணிடுமா? ஒன்றும் முறியாமல் ஒன்றும் குறையாமல் கொடுக்கும். இரண்டாவது, இந்த பந்தி, இந்த காரியம் நடந்த பிறகு அவருக்கு என்ன உண்டானதா? கர்த்தருடைய வார்த்தை பதில் வரும். அல்லேலூயா. ரொம்ப நாள் நீங்கள் வேண்டி ஜெபம் பண்ணி காத்துக்கிட்டு இருக்க காரியங்களுக்கு இன்றைக்கு விசுவாசத்தோடு இந்த பந்தியில் பங்கு பெற்று பாருங்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை விடுதலையாக்க போகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய வல்லமையை உங்களுக்கு விளங்க பண்ண போகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்க போகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதை யார் திருப்ப முடியும்? இந்த மாதம் வாக்குத்தத்தம், கர்த்தர் நினைத்திருக்கிறபடியே, ஏசாயா 14:26, கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறபடியே நிறைவேற. யார் அதை திருப்ப முடியும்? யார் அதை மாற்ற முடியும்? கர்த்தருடைய கை உங்களுக்காக ஓங்கி இருக்கிறது. இந்த பந்தியில் பங்கு பெற போகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட இந்த பந்தி இரண்டாவதாக, இட் கிவ்ஸ் வேர்ட் ஃப்ரம் காட். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் நான் செய்தியை முடித்த பிறகு ஒன்று நம்ம சர்ச்சில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, இல்லைல்ல வெளியில் இருக்கவங்க சொல்லுவாங்க, தெளிவாக கர்த்தர் எங்களோடு கூட பேசினார் என்று சொல்லி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் உங்களுக்காக பிரசங்கத்தை என்ன பண்ணல,
குறிப்பாக ஆயத்தம் பண்ணிக்கிட்டு வரல. கர்த்தர் சொன்ன வார்த்தையை கொடுக்குறோம், ஆனால் உங்கள் சூழ்நிலையில் எது தேவைன்னு கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார், தெரிந்திருக்கிற அந்த வார்த்தை வருது, பதில் வரும். சொல்லுங்கள், நான் இப்போ இந்த பந்தியில் பங்கு பெற போகிறேன், எனக்கான பதிலை ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. ஸோ ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறவங்க சீக்கிரம் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து இந்த பந்தியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு அற்புதத்தை உண்டாக்குகிற பந்தி. மூன்றாவதாக என்ன நடந்தது? 15:1 மறுபடியும் வாசிப்போம். ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே பயப்படாதே, என்ன சொன்னாருங்க? பயப்படாதே. எந்த காரியம் நடந்த பிறகு பயப்படாதேன்னு சொல்றாரு? இந்த பந்தியில் பங்கு பெற போகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எதையாவது குறித்து ரொம்ப பயத்தோடு நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பந்தியில் நீங்கள் பங்கு பெற்ற உடனே உங்கள் பயங்களை கர்த்தர் நீக்க போகிறார். மகனே, நீ என்ன பண்ணாத, உங்கள் பயம் உங்களை விட்டு நீங்க போகுது. பயம் என்பது ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அது கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷன் என்ன பண்ணிருமா, கொன்னுருமா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பந்தியில் பங்கு பெற வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் கொடுக்குற அடுத்த ஆசீர்வாதம் டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஃபியர், பயத்திலிருந்து விடுதலை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயங்கள் இருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ வாலிப பிள்ளைங்கன்னா எதிர்காலத்தை குறித்து பயம், வயதானவர்கள்னா எதை குறித்து பயம்? மரண பயம், வியாதியை குறித்து பயம். இப்படி பயம் என்பது அது ஒரு ஸ்லோ பாய்சன். அது வந்துருச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி இந்த பந்தியில் நீங்கள் பங்கு பெறும்போது உங்களை என்னென்ன காரியெல்லாம் பயமூர்த்தி வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கோ எல்லா பயத்திலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவார். அதுதான் இந்த பந்தியினுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளை. அடுத்தபடியாக அதே 15:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே பயப்படாதே, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். கேடகம் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். பலனா பலனா? பலன். கேடகம்னா ப்ரொடெக்ஷன். இந்த பந்தியில் யாரெல்லாம் பங்கு பெறுறீங்களோ இந்த பந்தி ஒரு ஷீல்டு மாதிரி உங்களை என்ன பண்ணுமா? டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டினாங்க, ஒரு பையனுக்கு கொசு கடிக்குது, அவங்க அம்மா ஒரு டியூப் எடுத்து அந்த டியூப்லேருந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வருது, அந்த பேஸ்ட் அவன் உடம்பு முழுசும் தடவி விடுறாங்க. திடீர்னு அவனை சுற்றிலும் ஒரு ரவுண்டாக ஒளி வட்டம் பால் மாதிரி, கொசு எல்லாரையும் கடிக்குது, அவனை மட்டும் என்ன பண்ண மாட்டுது. அந்த மருந்துக்கு பேர் மஸ்கிட்டோ ஷீல்டு. அந்த மருந்துக்கு பேர் என்னதாங்க? ஓடோமஸ் சொல்கிறாரு பாருங்க. இல்லை ஷீல்டு, அது பேர் என்னவா? கொசு கடிப்பதிலிருந்து பாதுகாக்கும் வளையம், கேடகம். இந்த பந்தியில் நீங்கள் பங்கு பெற்றீங்கன்னா கொசு இல்லைங்க, சாவுக்கு ஏதுவான ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. சர்ப்பங்களை மிதிப்பீர்கள். பாம்பு பயம் வந்துக்கிட்டு இருக்கா, பயம் காட்டிக்கிட்டு இருக்கா, பாம்பு வந்து சர்ப்பங்களை உங்களை மிதிப்பீர்கள். அல்லேலூயா. தேள்களை என்ன பண்ணுவீங்களா? அதை கொடுக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? உடைச்சிருவீங்கன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அதனாலே ஆண்டவர் இந்த பந்தியில் பங்கு பெற உங்களுக்கு ஆம்பிளிஃபைடு என்று சொல்லக்கூடிய ஒரு பைபிள் இருக்குது. அந்த பைபிளில் தமிழில் பலன் இருக்குல்ல, அந்த வார்த்தை இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு? டிவைன் ப்ராவிஷன், தெய்வீக பராமரிப்பு, போஷிப்பு. ஆம்பிளிஃபைடு என்ற பைபிள் எப்படி போட்டிருக்கு? ஐ எம் யுவர் அபண்டன்ட் காம்பன்சேஷன். என்னங்க காம்பன்சேஷன்? என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இழப்புக்கு ஈடு. இழப்புக்கு. இந்த பந்தியில் பங்கு பெறவங்களுக்கு நீ எதெல்லாம் இழந்திருக்கியோ இந்த பந்தியின் மூலமாய் நான் அதை உனக்கு ஈடு கட்டுகிறேன். வெறும் இழப்பு ஈடு அல்ல, பரிபூர்ணமான அபிவிருத்தியான அபண்டன்ட் காம்பன்சேஷன். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த பந்தியில் இந்த குறிப்புகள் எல்லாம் மனதில் உள்வாங்கி முதல் பந்தியில் கர்த்தர் இதெல்லாம் செய்திருக்கிறார். அந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் கொண்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறி போகாத ஆசாரியராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் காம்பன்சேஷன், உங்களுக்கு எதெல்லாம் வரணுமோ அதை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா.
இந்த வருஷத்தினுடைய கிட்டத்தட்ட முதல் பந்தி மாதிரி இது. ஏன்னா நம்ம 31ஆம் தேதி என்ன எடுத்துட்டோம், கம்யூனியன் எடுத்தனால கிட்டத்தட்ட இது முதல் பந்தி மாதிரி. இந்த வருஷத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு இழப்பீடை கர்த்தர் கட்டளையிடுவாராக. எதெல்லாம் இழந்தது போல காணப்படுகிறோம் அதுக்கு பெரிய ஒரு அபண்டன்ட் காம்பன்சேஷனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. சிம்பிளான காரியம் தான் நான் உங்களோட கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கடைசியாக ஒரு குறிப்பு, ரொம்ப முக்கியமான குறிப்பு இது. 18ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? 18 எல்லாரும் எடுத்துக்கங்க. 14 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆகாத காரியம் உண்டோ? உண்டோ? உற்ப கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். உற்பவ கால திட்டத்தில் திரும்பவும் வருவேன். இந்த பந்தி உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது. ஐ வில் கம் பேக் டு யூ இன் த கோர்ஸ் ஆஃப் டைம். குறித்த நேரத்தில் நான் திரும்ப வந்து உனக்கு சொன்னதை தருவேன். இந்த பந்தியில பங்கு பெறுறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு, என்னால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்லிட்டு பங்கு பெறணுமா? என் தேவனால முடியாத காரியம், என் தேவனுக்கு இது அற்ப காரியம். இங்க பாத்தீங்கன்னா 3 பேரு ஆபிரகாம் வீட்டுக்கு வராங்க. இந்த 3 எதை குறிக்கிறதுனா திருத்துவத்தை குறிக்கிறதா. எதை குறிக்கிறதாங்க? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான. ஏன் 4 பேர் வந்திருக்கலாம்ல, 2 பேர் வந்திருக்கலாம்ல, எத்தனை பேர் வர்றாங்களாம்? பிதா, குமார். ஒரு பெரிய வெளிப்பாடு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பந்தியில் பங்கு பெறுறவங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் ஐக்கியப்படுகிறீர்கள். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமை. எவ்வளோ பெரிய காரியம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க வந்து சொல்கிறாங்க, வந்தவங்களுக்கு டைம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ரத்தம் சிந்துறார். ஒரு கடாவை எடுத்து என்ன பண்ணுறார்? அடிக்க ரத்தம் சிந்துது. திராட்சை ரசம் எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுறார்? அப்பமும் திராட்சை ரசமும் ரத்தம் சிந்தி அவர் என்ன பண்ணுறார்? பரிமாறுறார். இதுக்கு பேர் தான் என்னதுங்க? கம்யூனியன். இந்த கம்யூனியன் எடுத்த உடனே அந்த 3 பேரும் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாங்க, ஆபிரகாமே நீ எங்களோடு கூட ஐக்கியம், கம்யூனியன், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சனால உனக்கு நான் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறேன். என்ன காரியம்? பிள்ளை இல்லாது இருக்கிற உனக்கு ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் கையில் என்ன இருக்கும்? இந்த பந்தியில் பங்கு பெறுறவங்களுக்கு கர்த்தர் அஷூரன்ஸ் கொடுக்குறார், ஒரு நம்பிக்கை நிச்சயத்தை கொடுக்குறார். யாரெல்லாம் இதில் பங்கு பெறுறீங்களோ உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேங்க? குறித்த காலத்தில் நான் வந்து உங்களுக்கு சேர வேண்டியதை நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. அதுதாங்க இந்த கடைசி காரியம். இம்பாசிபிள் திங்ஸ் பிகம் பாசிபிள். முடியாத காரியம் இந்த பந்தியின் மூலமாய் முடியும். ஆகாத காரியம் இது உங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களா? இந்த பந்தியில் பங்கு பெறுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வாய்க்க செய்வார். ஸோ 4வது குறிப்பு என்னன்னா, இம்பாசிபிள் திங்ஸ் பிகம்ஸ் பாசிபிள். கடினமான முடியாத காரியங்கள் இந்த பந்தியில் நீங்கள் பங்கு பெறும்போது உங்களுக்கு சாத்தியமாகும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இந்த பந்தியில் பங்கு பெற வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல ஜபத்தோடு தேவனோடு கூட இந்த பந்தியில் நீங்கள் இப்பொழுது பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பந்தியில் நீங்கள் பங்கு பெறும்போது வேதம் சொல்லுகிறது, சாலேமின் ராஜா அவர். நம்முடைய தேவனுடைய பெயர் என்ன தெரியுமாங்க? சமாதான காரணர். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த பந்தியில் நீங்கள் பங்கு பெறும்போது நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். ஒன்றும் உங்களுக்கு குறையாது, ஒன்றும் உடைக்கப்படாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவ சமாதானம் இப்பொழுது இந்த பந்தி உங்களுக்கு தரப்போகுது. பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. 2வது, இந்த பந்தி கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை, கர்த்தரிடத்திலிருந்து பதில் உங்களுக்கு இறங்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த பந்தியில் பங்கு பெறுறவங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கான பதிலை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த பந்தியில் பங்கு பெற போறவங்களுக்கு அடுத்தது கிடைச்சது ஆபிரகாமுக்கு, இதற்கு பின்பு பயப்படாதே, பயப்படாதே. இன்னைக்கு எந்த காரியங்களெல்லாம் குறித்து நீங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே.
ஆண்டவர் சொல்றார், மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே, இந்த பந்தி உன் பயங்களை உன்னை விட்டு நீக்க போகிறது. டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஃபியர். எதெல்லாம் குறித்து பயந்துட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் நீக்க போகுது. மூன்றாவது, நான்காவது, இந்த பந்தி நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அபண்டன்ட் காம்பன்சேஷன், நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். அல்லேலூயா. கடைசியாக இந்த பந்தியில் பங்கு பெறுகிறவங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் மறுபடியும் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்துக்கு நான் திரும்ப வருவேன். ஒரு நம்பிக்கை நிச்சயம் கொடுக்கிறது. கர்த்தர் உங்களிடத்தில் திரும்ப வந்து உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற போகிறது தான் இந்த பந்தி. அல்லேலூயா. சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்கள் அப்படியே நினைவில் வைத்து கொண்டு ஜெபத்தோட இந்த பந்தியில் இப்பொழுது நாம் பங்கு பெற போகிறோம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். நம்முடைய திருப்பந்தியின் அறிக்கையை நாம் வாசிக்க போகிறோம். டிவியில் அதை போடுவாங்க ஜெபத்தோட. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபத்தோட இந்த பந்தியில் நீங்க பங்கு பெறும்படி அவங்களை நான் கேட்கிறேன். ஜீசஸ். திருப்பந்தியின் அறிக்கையை நாம் வாசிக்க போகிறோம். அன்புள்ள கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மிடம் வருகிறேன். சிலுவையில் நீர் எனக்காக செய்த அனைத்தையும் நினைவு கூறுகிறேன். என்னை மிகவும் நேசித்ததற்கு நன்றி. நீர் எனக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி என்னுடையதை முழுமையடைய உம் உடலை உடைக்க அனுமதித்ததற்கு நன்றி. நான் பங்கு பெறும்போது உமது உயிர் தெழுதல் வாழ்வும் ஆரோக்கியம் மற்றும் வலிமையை பெறுகிறேன். உமது அருளால் என் வாழ்நாள் முழுவதும் நான் முழு வலிமையுடன் ஆரோக்கியத்துடனும் இருப்பேன். என் கண்கள் மங்காது, என் பலம் குறையாது, எந்த நோயும் என் உடலில் நிலைத்திருக்க முடியாது. ஏனென்றால் உம்மை கல்லறையிலிருந்து எழுப்பின அதே வல்லமை என்னில் பாய்கிறது. உமது தழும்புகளால் நான் குணமாகிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த பந்தி உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் விடுதலையும் பதிலையும் கொடுத்து எல்லா பயத்தையும் நீக்கி எதெல்லாம் முடியாததுன்னு நிற்குதோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் இந்த பந்தியின் ஆரம்பத்தில் நமக்கு முடித்து வைக்க போகிறார். அல்லேலூயா. எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்கன்னா ஒரு பெரிய அபண்டன்ட் காம்பன்சேஷன் விசுவாசத்தோடு ஜெபத்தோடு பங்கு பெறுங்க. இரண்டாவது அறிக்கை. கர்த்தராகிய இயேசுவே, உமது விலை மதிப்பற்ற இரத்தத்துக்கு நன்றி. என் எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை கழுவியதற்கு நன்றி. நான் முற்றிலும் நீதி உள்ளவனாகவும் மன்னிக்கப்பட்டவனாகவும் உமக்கு முன் நிற்கிறேன். உம் இரத்தம் ஒவ்வொரு சாபத்திலிருந்தும் என்னை மீட்டது. இன்று நீதிமான்கள் தலையில் முடிசூடப்படும் அனைத்து ஆசீர்வாதங்களும் நான் சுதந்திரமாக பெற முடியும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பா, இந்த விலையேறப்பட்டி சாலேமின் ராஜா, அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திடும் சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே. சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வ குமாரனே, சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வ குமாரனே. இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோ. இந்த சீயோனின் மாதுகள்
தேடி தீருகின்ற. எல்லாரும் ஜெபத்தோட உங்களை ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வரவேறுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திடும் சடுதி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திடும் நங்கை எருசலேம் பட்டினம் உம்மை நாடி தேடுதே, நங்கை எருசலேம் பட்டினம் உம்மை நாடி தேடுதே, இந்த நாளினத்துள்ள ஜீவ பிராணிகள் தேடி வாடுதே, இந்த நானிலத்தில் உள்ள ஜீவ பிராணிகள் தேடி வாடுதே. பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா. அந்த அப்பத்தை எடுத்து அந்த திராட்சை ரசத்தை எடுத்து அவர் ஆசீர்வதித்து, இது உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். உங்கள் உண்மையான ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசமும் தான். உங்களுக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரமாக இந்த அப்பத்துக்காக கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களுக்காக அவர் சிந்தப்பட்ட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறார். இந்த விலையேற பெற்ற ரத்தத்துக்காக ரசத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜபத்தோட மைண்டில் வச்சுக்கிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே வாங்க. இயற்கைக்கு மேலான ஒரு சமாதானம், ஒன்றும் குறைவில்லாமல் ஒன்றும் முறிக்கப்படாமல் கத்த தரப்போகிறார். தேவனிடத்திலிருந்து பதிலும் வார்த்தையும் உங்களுக்கு இந்த கம்யூனியன் கொண்டு வருகிறது. எல்லா பயத்திலிருந்தும் விடுதலை இந்த கம்யூனியன் உங்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் இழந்ததுக்கு அதிகமான இழப்பீடை, பராமரிப்பை, போஷிப்பை, பாதுகாப்பை இந்த கம்யூனியன் உங்களுக்கு கொடுக்கிறது. கடினமான முடியாத காரியங்களை கர்த்தர் சாத்தியமாக்கி இந்த கம்யூனியன் மூலமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். பரலோக பிதாவே, இந்த பந்தியை கொடுக்கிற எங்களையும் எடுக்கிற உம்முடைய ஜனங்களையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையின்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஜெபத்தோடு அமர்ந்து கொண்டு தயவு செய்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு நான் சொன்ன குறிப்புகளை மனசில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு எடுங்க.